ஏடி விசேஷம்லாம் முடிஞ்சதே இல்லையா? எத்தனை நாள் விசேஷம் வைக்கிறாங்க? அம்மா நான் என்ன வேணும் நம்ம பண்ணுறேன். சொந்தக்காரன் விசேஷமா உடனே கிளம்பியும் வர முடியல. கிளம்புறேன்னா உனக்கு காசு பணம் தான் முக்கியம், சொந்த பந்தம் முக்கியம் இல்லையான்னு பேசுகிறாங்கம்மா. கொஞ்சம் பொறுத்துக்கங்கம்மா. இந்த 2 நாளில் வந்துடுறேம்மா. ஏற்கனவே 2 நாள்ல வந்துடுறேன்னு போயிட்டு தான் 4 நாள் ஆயிப்போச்சு. இன்னும் 2 நாளா? என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ இல்லைன்னா எனக்கு கையும் ஓடாது காலும் ஓடாதுன்னு தெரியாதா? அவ்வளோதாம்மா, 2 நாள் பொறுத்துக்க மாட்டீங்களா? முதல்லனா நீங்கள் மட்டும்தான். இப்போதான் வீட்டுக்கு மருமக வந்தாச்சுல்ல, அவங்க வேலை வெட்டியெல்லாம் பாப்பாங்க. நீங்கள் கம்முனு இருங்களேம்மா. எவரு அதெல்லாம் நீ பேசாத சரியா? ஆமாம் மன்னிச்சிடுங்கம்மா. வெளியே டாமிக்கு பால் எதுவும் ஊத்தலையா காலையில? என்ன என்ன டாமிக்கு பால் வைக்கலையான்னு கேட்டேன். இருங்க ஒரு நிமிஷம் நான் வாரேன். இங்க பாரு, எனக்கு வேலை ஊரு பட்டது கிடக்குடி. என்னால இந்த அதை இதுன்னு செஞ்சுட்டு படுத்துக்க முடியாது. விறக கிளம்பி வர வழிய பாரு. சும்மா அங்க இருந்துகிட்டு என்னை கடுப்பேத்திக்கிட்டு இருக்காம. ஏம்மா நான் இத்தனை நாள் வேலை செஞ்சுருக்கேன், என்னைக்காவது லீவு கீவுன்னு ஏதாவது ஒன்று போட்டிருக்கேனாம்மா? இப்போ லீவு போடுறேன்னா ரொம்ப நெருங்கின சொந்தம்மா, அதனால தான் லீவு போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் எல்லாரும் சொந்த பந்தமும் வந்திருக்காங்க. நான் கிளம்பி வந்தேன்னா அப்புறம் நாளைக்கு என் வீட்டுக்கு ஒரு சொந்த பந்தமும் வராதுமா, புரிஞ்சுக்கங்கம்மா. நீங்களும் 4 சொந்த பந்த வீட்டுக்கு போறீங்க வாரீங்க, அந்த மாதிரி தாம்மா. பாரு, எனக்கு அதெல்லாம் தெரியாது. கிளம்பி வானா கிளம்பி வா. ஏம்மா இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னா அப்புறம் நான் வேலைக்கே வரலன்னு சொல்லிவிடுவேன், பார்த்துக்கங்க. ஏண்டி, எங்களால வேலை செய்ய முடியலன்ற ஒரே காரணத்துக்காக உங்களை எல்லாம் கெஞ்சிக்கிட்டு கிடக்கிறதா இருக்கு. இதே சாதமா வச்சுக்கிட்டு நீங்க எங்களை பழி பண்றீங்க போங்க. ஒரு நல்ல நாள் பெரிய நாளுக்கு கூட சொந்த பந்தத்தை போய் பார்க்கக்கூடாது வைக்கக்கூடாது, காலத்துக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறீங்களா? சம்பாதிக்கிறது எதுக்கு? சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான். சொந்த பந்தத்தோடு இருக்கிறது கொஞ்ச நாள் தான். சும்மா இது பண்ணீங்கன்னா நீங்கள் வேற ஆளை பார்த்துக்கங்கன்ட்டு நான் பாட்டுக்கு இருந்துக்குவேன்னு சொல்லிட்டேன். சரி சரி, ரொம்ப பேசாத. 2 நாள் தானே, இருந்துகிட்டு வா. 3 நாள் 4 நாள் பண்ணிக்கிட்டு இருக்காம. அப்புறம் அம்மா என்னடி கொண்டுட்டுற? அம்மா ஒரு 3000 ரூபா காசு இருந்தால் போட்டு விடுங்கம்மா, வேலைக்கு வந்த உடனே கொடுத்துட்றேன். அதானே, மற்றதுக்கெல்லாம் வேலைக்கு வாங்கடினா வலிக்கும், காசு கேட்கறது மட்டும் இனிக்குமே. என்னம்மா பண்ணுறது, எல்லாம் சின்ன சின்ன வாண்டுங்க, கண்டதெல்லாம் கேட்குதுங்க. ரோட்டில் ஒன்று போக விட மாட்டேங்குதுமா. எல்லாம் அதை வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்கன்னு. அதனால தான்மா ஒரு 3000 போட்டு விடுங்க. நான் உடனே ஊருக்கு வந்தோடனே வேலை செஞ்சு இந்த கூலியில் எடுத்துக்கங்க. ஏ சரி சரி, வா வா, வந்து வாங்கிக்க. வந்து வாங்கிக்கவா? ஏம்மா என் நம்பருக்கு மாற்றி விட சொல்லுங்கம்மா, ஐயாவுக்கு தெரியுமில்ல என் நம்பரு. பெரும் பாடுதாண்டி படுத்திக்கிட்டு இருக்க. சரி 3000 போட்டு விட சொல்றேன், வந்து சேரு. சரிம்மா. ஏம்மா கல்யாணத்துக்கு மறுவீட்டு பலகாரம்லாம் வந்திருக்கும்ல, எடுத்து வைங்க. நான் யார்ட்டையும் கொடுத்துப்படாதீங்க. உனக்கு சேலை துணிமணி பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் எடுத்து வச்சிருக்குது, வா வைக்கிறேன். காசு உடனே போட்டு விடுங்கம்மா, கறி எடுக்கணும் இன்னைக்கு. ஏண்டி இப்பதானே 7:30 அதுக்குள்ளேயுமா கறி எடுக்கிற? ஆமாம்மா. சரி சரி, அனுப்பி விடுறேன். என்ன டாமிக்கு பால் வித்து வைக்கலையா? பாவம் இல்லையா அது? காலையில யார் நேரமா எந்திரிச்சு பால் வாங்கினா? நேத்தெல்லாம் வேலை செஞ்சு உடம்பு அழுப்புல நான் தூங்கிட்டேன். இப்பதான் எந்திரிச்சு வந்தேன். சரி அவ போன் பண்ணு, அவன் இந்த ஊர்ல தான் இருக்கேனா, அதான் பேசிக்கிட்டு இருந்தேன். இனிமேத்தான் பால்காரன் வந்தோடனே வாங்கணும். பாவம் புள்ள கத்திக்கிட்டு கிடக்கறான். உங்ககிட்ட அக்கறைப்படுற மனுஷன் வாங்கி ஊத்திட்டு போக வேண்டியதானே? காலையில எங்க பால்காரன் வந்தான்? நான் வாக்கிங் போகும்போது இப்பதான் வந்து புள்ள என்னை பார்த்து நாக்கு நாக்கு நாக்க காட்டிக்கிட்டு தட்ட காட்டுனான். அப்புறம் தான் சரின்னு உன்னை கூப்பிட்டேன். சரி சரி, காய வச்சு ஊத்துறேன். அப்புறம் அவ ஏதோ சொந்த பந்தத்துக்கு எல்லாத்துக்கும் கறி எடுத்து ஆக்கணுமா, 3000 இருந்தா மாத்தி விடுங்கம்மா அப்படின்றா. ஏற்கனவே ஊருக்கு போறேன்னு 4000 வாங்கிட்டு போனா, இப்போ மேற்கொண்டு 3000 கொடுத்தா 3000த்துக்கு இருந்துட்டுதுல வரும். எப்படி 2 நாள் கிளம்பி வரும்? சொந்தக்காரவ வீட்டுக்கு போயிருக்கா, அங்க முன்ன பின்ன ஆகும் வைக்கும். நம்மளே போறோம் வாரோம், 10 ரூபான்னு சொன்ன போனா 20 ரூபா ஆவறது இல்லையா? அந்த மாதிரி தான். வரைஞ்சு குடும்பம் நடத்தணும். இப்படி வரவுக்கு மீறி தானத்துக்கு செலவு பண்ணுன்னா அப்புறம் பின்னாடி காசுலன்னு உட்காந்துருக்க வேண்டியதான். ஏங்க அவளாச்சு அவ இதாச்சு. 2 நாளா வந்துருந்தானே. சரி மாத்தி விட சொல்லு, பையன்கிட்ட சொல்லி. அப்ப கறி எடுக்கிறேன்னா இந்த அவளுக்கு சொல்லி மாத்தி விட சொல்றேன். 7:30 மணி 7:45 ஆக போகுது, இன்னமும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. டேய் தம்பியே, இங்க பாரு கதவு தர. ஐயா எம்பிட்டு நேரம் கதவு தட்டிக்கிட்டு இருக்கீங்க, என்ன தூக்கம் இப்படி?
என்னடா இது கதவை தட்டிட்டு இருக்கு? யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கு. கதவை தட்டுற மாதிரி இல்ல, எங்க அம்மா தான் கதவை தட்டுறாங்க போல இருக்கு. என்னங்க இப்பயே கதவை தட்டிட்டு? ஹேய், மணி 8 மணி ஆக போகுது பாரு, அங்க பாரு வாட்ச்ல. இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கோம், எந்திரி. எனக்கு வீட்லயே 9 மணிக்கு தான் நான் எந்திரிப்பேன். நேரமா எழுப்பாதீங்க. 9 மணிக்கா? அடி பாவி, இவ்வளோ நேரம் தூங்குவியா? ஆமா, தூக்கமா வருது, கண்ணே முழிக்க முடியல. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஒரு மனுஷி கதவை தட்டிக்கிட்டே இருக்கிற, காலையில விழாம என்ன அப்படி ஒரு தூக்கம் வெங்காயம் கேக்குது. டா, கதவை திற. ஏய் ராமதா, கதவை திறங்க. அம்மா கத்துறாங்க, வா என்னன்னு போய் பார்ப்போம். அம்மா என்னம்மா, எதுக்குமா அப்படி கதவை போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஏடா, மணி எத்தனை? எம்பட்ட நேரம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது? காதே கேட்கலையா ரெண்டு பேத்துக்கும்? கத்துறதுக்கு இந்த பக்கத்து தெருவுக்கே கேட்டிருக்கோம். புதுசா கல்யாணம் ஆயினவங்க தூங்குவாங்க வைப்பாங்கன்றலாம் இல்ல, கதவை தட்டிக்கிட்டு. என்னன்னு சொல்லுமா? ஏமாடி, நேரங்களமா எந்திரின்னு உங்க அம்மா சொன்னாங்களா இல்லையா? 8 மணிக்கு விளக்கு வச்சு எந்திரிக்கிற? ராத்திரி தூக்கம் இல்லாதான். சரி சரி, போங்க போய் குளிச்சுட்டு கோயில் குளத்துக்குன்னு போயிட்டு வாங்க. டா, அங்க வசந்திக்கு ஒரு 3000 காசு வேணுமாமா. போன் போட்டுக்கிட்டு இருந்தா, அவளுக்கு 3000 மாத்தி விடு. சரிம்மா. உடனே மாத்தி விடு. போன் என்ன கையிலயா இருக்கு? உள்ளதானே இருக்கு, மாத்தி விடுறேன். யார் இந்த வசந்தி? ஓய், ஏன் கேக்குற? இல்ல, அவங்களுக்கு காசு மாத்தி விட சொல்லி உங்ககிட்ட சொல்றாங்க, அதான். நம்ம வீட்டுல வேலை செய்யற பொண்ணு, அந்த பொண்ணுக்கு தான். அவங்களுக்கு எதுக்கு நீங்க மாத்தணும்? நானும் உன் கூட தானே இருக்கேன், ஏதாவது எமர்ஜென்சியா இருக்கும் அதனால மாத்த சொல்லுவாங்க. என்ன பொசசிவ்னஸா? இல்லையே. ஏய், அப்படித்தானே. நீங்க எனக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் இல்ல. எனக்கு மட்டும் என்ன, என் செல்ல குட்டி மட்டும்தான். நான் பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன், அவ பாட்டுக்கு ஒன்னும் சொல்லாம போய்கிட்டு இருக்கா. ஏ ஜானகி, ஏங்க என்ன எதுவும் வாங்க வேண்டியது இருக்கா? ஒரு பக்கம் விடிஞ்சு விடியாம கிட்ட போய்கிட்டு இருக்கா. சொல்லி இந்த வாக்கிங் போயிட்டு வரும்போது நானே வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நேற்று இந்த பையன் வந்தான்னு சொன்னல வக்கீஸு, அவங்க அப்பாவுக்கு ஏதோ உடம்பு சரியாமல. சரோசா வேற காலையில் பால் ஊற்ற வருவா, இன்னைக்கு அவளையும் ஆளக்கானா. அதான் சரி என்ன ஏதுன்னு தெரியல, ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வருவோன்னு தான். அதுக்குன்னு ஒரு பக்கம் விடிஞ்சு விடியாமையும் போய் அங்கே நிப்பியா? என்ன நினைப்பாங்க? கம்முன்னு இரு, அப்புறமேட்டுக்கு எதுவும் போவ. ஏங்க ஏதோ சீரியஸாக என்ன ஏதுன்னு தெரியலங்க. போகலன்னா எப்படி? நம்ம வீட்டுக்கெல்லாம் எதுனாலும் ஒடியாருவா வைப்பா. காலையில் பாலுனா கூட தண்ணி கலக்காத நல்ல பாலாக கொடுப்பா வைப்பா. அப்படி இருக்கும்போது இதுக்கு போகலன்னா எப்படி? நான் சொன்னா நீ என்ன கேட்கவா போற? சரி, நேரங்கிழமை போயிட்டு வந்து வேலையை பாரு. சாப்பாடுலாம் ஆக்கியாச்சா இல்லையா? சோறாக்கி குழம்பு வச்சு கூட்டு வச்சு பொரியல் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் இது மோர் மட்டும் கடைஞ்சி வைக்கணும். பிள்ளைகிட்ட சொல்லிட்டேன், அவள் அதை மட்டும் செஞ்சிருவா. நீங்கள் சாப்பிடுங்க, நான் போயிட்டு வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும் என்ன எதுன்னு தெரியலை. காலையில் டிஃபன் எதுவும் செஞ்சுருக்கலாம், தோசை இட்லி எதுவும் போட்டிருக்கலாம்ல. இட்லினா கல் மாதிரி இருக்குன்றீங்க, தோசைன்னா அப்பைக்கப்போ சூடாக சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். நான் போயிட்டு வந்து இது பண்ணுறதுக்குள்ளே மணி ஆகிடும், அதனால தான் சமைச்சு வச்சேன். சரி சரி, பார்த்து போயிட்டு வா. என்ன எதுன்னு பார்த்துட்டு ஃபோன் பண்ணு, நான் வேணா வாரேன். ஆஸ்பத்திரியில் எதுவும் இருக்கமா இருந்துச்சுன்னா சொல்லு, போய் பார்த்துட்டு வருவோம். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இருங்க சரியா? உங்கள் அம்மா அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, என்னன்னு கேட்டு அதை பார்த்து வாங்கி கொடுங்க. இல்லைன்னா ஊர் முழுக்க தண்டாரம் அடிப்பாங்க. என் மருமவ என் பையனுக்கு சொக்குப்பொடி போட்டு மயக்கி வச்சுட்டா, எதுவுமே வாங்கி கொடுக்கறதில்ல வைக்கிறதில்லன்னு. சரி சரி, போயிட்டு வா. தானே ஆத்தாவை பற்றி வாயை திறந்தாலே வாயை அடைச்சிருவாங்க. துணி துவைச்ச போட்டா அதை எடுத்து கூட வைக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளையே எதிர்பார்த்துக்கிட்டு. எம்புட்டு துணி முந்தானத்து தான் துவைச்சேன், அதுக்குள்ள எம்புட்டு துணி சேர்ந்து போச்சு பாரு. துவைச்சி எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகுது. மா, அப்பா எங்கம்மா? உங்க அப்பாவா? இப்பதான் வேலைக்கு போறேன்னு கிளம்பி போனாரு. வேலைக்கு போறாரா? எம்மா எப்பயும் 9 மணிக்கு தானே போவாரு, இன்னைக்கு என்னமா இவ்வளோ நேரமா கிளம்பிட்டாரு? அதான் சிம்ரன் வீட்டில் அந்த பின்னாடி பக்கம்லாம் பூசணும், செப்டிக் டேங்கெல்லாம் எடுக்கணும்னு சொன்னாங்களாம், அதனால அவர் நேரமாக கிளம்பிட்டாரு. அது வேற மதியான நேரத்தில் வெயில் வேற அதிகமாக இருக்குது, மண்டையை பழக்குது. அதனால வேலை வெட்டி பார்க்க முடியல, கொஞ்சம் நேரமாக போனோம்னா எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துட்டு வந்துடலான்ட்டு தான் போயிட்டாரு. அட என்னம்மா இன்னைக்கு எனக்கு மீட்டிங் இருக்குது 8:15க்குலாம் அங்கே இருக்கணும்னு சொன்னேன் இல்லம்மா. ஆத்தாடி, அதை மறந்தே போயிட்டேனே.
மணி வேட ஆயிடுச்சு, என்ன 1/4 மணி நேரம் தான் இருக்கு. ஐயோ ஷோ, நேற்று ராத்திரியே சொல்லியிருக்கலாம்ல. அம்புட்டு நேரம் உக்காந்துருந்தாரு, சொல்லியிருந்தா இருந்து எல்லாம் முடிச்சுட்டாது போயிருப்பார்ல. நான் அப்பா எப்பயும் வீட்டில் தானே இருப்பாருன்னு நினச்சேன். ஒரு வேலைக்கு போவேன்னு எனக்கு எப்படி தெரியும்? அது தம்பி தான் வேலை இருக்குது, இதை சீக்கிரம் முடிச்சு கொடுங்க, 3 மாதத்தில் முடிக்கணும்னு சொல்லிவிட்டாராமா. அதனால தான் உங்கள் அப்பா போயிட்டாரு. இல்லைன்னா இருந்திருப்பாரு. முட்டு மரம் பிரிக்கிறதுக்குள்ளே இந்த சின்ன சின்ன சில்லற வேலையெல்லாம் முடிங்கன்னு சொல்லிவிட்டாராமா. அதனால தான். எனக்கு டைம் ஆயிடுச்சுமா, போகலன்னா திட்டுவாங்க. ஷோ, என்ன நீ இந்த பயல் எழுப்பலான்னா அவன் எந்திரிக்கவே மாட்டானே படுக்கையை விட்டு. உன் பையன்கிட்ட சொல்கிறது ஒன்று, உன் பையன்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது ஒன்று. அவன் ஒரு வேலைக்கு இல்லை ஆக்கி இல்லை. எனக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சா கூட நான் வண்டி ஓட்டிக்கிட்டு வந்துடுவேன். எனக்கும் தெரியாது, உங்கள் அத்தைக்காரிக்கு தெரியாது. வாய் தான் காது வரைக்கும் கிளி கிளின்னு கிளிப்பா. சரி இரு, உங்கள் அப்பாவை போய் என்னன்னு கூப்பிட்டு கேட்பேன், வா. தம்பி, சொல்லுங்கண்ணே. எப்பா செப்டிக் டேங்க்கு அங்கே குழி தோண்டுறதுக்கு எப்படியும் 2 நாள் 3 நாள் ஆகிடும். அதுவே ஒரு 2-3 பேர் சேர்ந்து செஞ்சோம்னா வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியும். எப்படிப்பா ஒரு 2-3 நாள் போட்டுடலாம் இன்னைக்கு? அண்ணே, நீங்கள் எத்தனை ஆளை வேணாலும் போடுங்க, ஆனால் எனக்கு சீக்கிரமாக வேலை முடியணும். கடமைக்கேன்னு செய்யக்கூடாது, எதையும் பர்ஃபெக்டாக இருக்கணும். அதெல்லாம் நல்ல பயல்களாக தான் இறக்குறேன். இந்த சும்மா டீயை குடிச்சுக்கிட்டு சிகரெட் அடிச்சுக்கிட்டு இந்த அங்கிட்டு சந்தனையும் பொந்தனையும் உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. வேலைன்னா வேலையை முடிச்சுக்கிட்டு அடுத்து எங்கிட்டு வேணாலும் போகணும் வரணும். அது தெளிவாக உங்ககிட்ட சொல்லிடுங்க. அதெல்லாம் தெளிவாக நான் சொல்லி நம்ம வேலைக்கு ஆள் எடுக்கிறது. என்னங்க என்னங்க என்ன, ஏன் இங்கே வந்த? பிள்ளைக்கு இன்னைக்கு மீட்டிங் இருக்குதாமாங்க, அதனால 8:15 அங்கே இருக்கணுமாமா. பிள்ளைய கூட்டிகிட்டு போய் விடணும். கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வரீங்களா? அட ஆமாம்ல, லேடிஸ்க்கெல்லாம் மீட்டிங் வைக்கிறேன்னாங்க. ஐயோ, என்னம்மா நீங்கள், நான் இன்னைக்கு வேலைக்கு வேற ஆள் கூப்பிடணும் 3-4 பேரை. இதை நான் பார்ப்பேனா அதை பார்ப்பேனா? முன்னாடியே கிளம்பி போயிருக்கலாம்ல. எனக்கு என்ன தெரியும், நீங்கள் வீட்டில் இருப்பீங்கன்னு தான் நினச்சேன். நீங்கள் வேலைக்கு வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க. போய் காலையில அவங்க வீட்டு வாசல்ல உட்காந்தாதான் ஆள் வரும். உன்னை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வர்றதுக்குள்ளேயும் அங்க மணி ஆகி போயிடும். என்ன நீங்க ஒரு இதுவும் இல்லாம அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? உங்களுக்கே தெரியும், அவன் ஒரு வேலை வெட்டி பார்க்க மாட்டான், எழுப்புனாலும் எந்திரிக்க மாட்டான். புள்ளன்னு வந்து பிறந்திருக்கு பாரு, ஒரு வேலைக்கும் துப்பு இல்லாத கழுத. ஐயோ, என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. போ அண்ணா, நீங்க இருந்த வேலையை பாருங்க, நான் வேணா கூட்டிட்டு போய் விட்டுறேண்ணே. இல்லப்பா உங்களுக்கு எதுக்கு சிரமம், அதை நான் பாத்துக்கிறேன். அண்ணே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைண்ணே, நான் அப்படியே கூட்டிட்டு போய் விட்டுறேன். சரிங்களா? நீங்க இருந்து வேலையை பாருங்க. இப்போ எதுக்கு அழுதுகிட்டு? அதான் நான் கூட்டிட்டு போறேன்ல, நான் கூட்டிட்டு போறேன். போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். தா, சின்ன பிள்ளை கணக்கா அழுதுட்டு இருக்காத. அதான் அந்த தம்பி கூட்டிட்டு போகுதுல்ல, அழாம வா. அண்ணே, இந்த கட்டடத்துக்கெல்லாம் தண்ணி பாய்க்கணும், கொஞ்சம் தண்ணி பாய்ச்சி விட்டுறீங்களா? சரிங்க தம்பி, நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. வீட்டில் அப்படித்தான், நம்ம ஒரு வேலை வெட்டிக்குன்னு வந்தா தான் அதை பண்ணணும் இதை பண்ணணுவாங்க. வீட்டில் இருக்கும் போதெல்லாம் உங்களுக்கு எதுவும் வராது. ஆஃபீஸ் ஒர்க்னா அப்படிதாங்கண்ணா, நினைச்ச நேரத்துக்கு கூப்பிடுவாங்க, போய் தான் ஆகணும்.